அண்மை செய்தியாக பார்த்துள்ளோம். நெல்லையில் 8 மாதங்களுக்கு முன்பு காணாமல் போன இளம்பெண் எலும்புக்கூடாக மீட்கப்பட்டிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்துள்ளோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராஜா. வணக்கம். மேலும் விவரம். வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் பனகுடி அருகே உள்ள பலவுரை அடுத்த மாடன்பிள்ளை தர்மம் கிராமத்தைச் சேர்ந்த கயல்விழி வயது 28 இவருக்கு திருமணமாகி 2 ஆண்டுகளில் கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்தார். கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் வீட்டில் இருந்த கயல்விழி திடீரென மாயமானார். இது தொடர்பாக அவரது உறவினர்கள் பலவூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். அதன் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து மாயமான கயல்விழி எங்கு சென்றார் என்பது குறித்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். பல மாதங்களாகியும் அவர் மாயமான வழக்கில் எந்தவித முன்னேற்றம் இல்லாமல் இருந்து வந்த நிலையில் தனிப்படை போலீசார் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்தனர். அப்போது கயல்விழி பஜார் பகுதியில் வைத்து ஒரு பெண் உட்பட 4 பேர் அடங்கிய கும்பல் ஒரு காரில் அழைத்துக் கொண்டு சென்றது தெரிய வந்தது. அந்த காட்சிகளை அடிப்படையாக வைத்து 4 பேர் கும்பலை போலீசார் பிடித்து விசாரணை நடத்தினர். அவர்கள் முன்னுக்கும் பின் முரணாக பதிவு கூறவே சந்தேகமடைந்த காவல்துறையினர் 4 பேரையும் தங்களது பாணியில் விசாரித்து வந்தனர். அப்போது நகைக்காக கயல்விழியை கொலை செய்தது தெரிய வந்திருக்கிறது. தொடர்ந்து நடத்திய விசாரணையில் கயல்விழியை காரில் அழைத்து சென்று களக்காடு சேரன் மகாதேவி சாலையில் கங்கனாகுளம் அருகே 80 அடி கால்வாய் பகுதியில் வைத்து கழுத்தை நெரித்து கொலை செய்து உடலை கால்வாயில் வீசிவிட்டு சென்றது தெரிய வந்துள்ளது. உடனடியாக வெங்கடேசன் தலைமையிலான காவல்துறையினர் சேரன் மகாதேவி பகுதியில் உள்ள கயல்விழி உடல் வீசப்பட்டதாக கூறப்படும் கால்வாயில் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் சேரன் மகாதேவி தீயணைப்பு துறையினர் வரவழைக்கப்பட்டு கால்வாயில் இறங்கி தீவிரமாக தேடும் பணியில் ஈடுபட்டு வந்தனர். மேலும் அங்கு சேரன் மகாதேவி துணை காவல்துறையினர் மற்றும் காவல் கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்தனர். தற்போது அந்த மண்டை ஓடு மற்றும் எலும்பு கூடு அந்த கால்வாயிலிருந்து மீட்கப்பட்டுள்ளதாக தெரியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி ராஜா.